பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. பட்டு வகை காசியிலே நெய்தப்பட்டு மெத்தையுமே 10 வகை விரிச்சு வைக்க கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் என் தம்பி தன்மகளை தந்திருந்தான். இவ்வளவு சொல்றாரு. அந்த வர்ற பெருமையை அங்கே கொண்டு வர்றாரு. இப்படியெல்லாம் நகரத்தார்கள் ஒரு கல்யாணத்தின் போது அவங்க பொண்ணு நீங்கெல்லாம் பல பேர் வந்திருப்பீங்க எங்கள் ஊர் கல்யாணங்களுக்கெல்லாம். இப்போ ஜாஸ்தி பண்ணுறது இல்லை. முன்னாலெல்லாம் ஒரு பெரிய வீடை பிடிச்சி பொண்ணு கொடுக்குற சாமான்கிட்ட பூரா அடுக்கி வச்சிடலாம். அது ஒரு எக்ஸிபிஷனோட பெருசாக இருக்கும். கேவி நாதன் மெட்டல் அப்படின்னு காரைக்குடியில் ஒரு கடை. அவனுடைய தொழில் பெருசானது காரணமே எங்கள் குலம் ஒன்று பெருசா வாழ்ந்தது. எல்லா குழந்தையும் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீட்டு திணையில உட்காந்து பேசுற மாதிரியும் அந்த அண்ணனோட பாத்தீங்கன்னா ஒரு நாவல் ஆசிரியரை எப்படி அதை படக்காட்சி கூட அருமையா பேசுறாரு. நான் உண்மையிலே திகழ்ச்சிட்டேன். எப்படி கண்ணதாசன் நகரத்தாறுல ஒரு கவிஞரா பிறந்தாரோ அண்ணன் நகரத்தாறுல மட்டும் ஒரு கலைவாளனா பேசிட்டாரு. மிக அருமையான பேச்சு. ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தடவையும் சங்க 2017 நம்ம சங்கத்தமிழ்ல முதல் நிகழ்வு கொண்டு வந்தோம். அப்ப அண்ணன் பேசுனதுக்கு இன்னைக்கு பேசுனதுக்கு அப்படிங்கப்பா உச்சி வரைட்டாரு. நாங்க ஜெகா வாங்கிக்கிறோம் முடிஞ்சு வச்சு. அண்ணன் இல்லாம நீ நம்ம நிகழ்ச்சி கிடையாது. எங்களுக்கு ஒரு கலைவாளர் வேணும். திண்ணையில உட்கார்ந்து இன்னொரு பொம்பளை பேசுற மாதிரியே பேசுறாரு. அப்படியே பேசுறாரு. ஏண்டி ஏன் தம்பி மகன் 6 தலைமுறைக்கு சுட்டு கொண்டு வந்திருக்கா, நான் கொண்டு வந்திருக்கேன். அத எரிசோறு கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தவனா அதை கூட அந்த ஸ்லாங் மாறாம நம்மளோட தூக்கத்தை கலைஞெல்லாம் அந்த நகரத்தாருக்குமே உள்ள ரத்த பாசம் இலக்கியம். அது எங்க ஐயா எங்க வீட்டு மூத்தவர் VLC ஐயா கொடுத்த ஒரு பெரிய கொடை நல்லது.